எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று லூக்கா 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இயேசு கூறுகிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் அதில் பிரவேசிப்பவர்கள் சிலர்தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சிறு பிள்ளையைப் போல முழு அர்ப்பணிப்புடன், முழு நம்பிக்கையுடன், முழு விசுவாசத்துடன், மனத்தாழ்மையுடன், சுத்த இருதயத்துடன், களங்கமற்ற மனதுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் தந்த அழைப்பிற்கு நம்முடைய பதில்தான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுதல். ஆனால் பிரவேசிப்பது நம்முடைய கைகளில் இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தில் நம் தகுதியினால் பிரவேசிக்க முடியாது. அதில் பிரவேசனம் என்பது அர்ப்பணிக்கப்பட்ட இருதயத்தின் தேவ அங்கீகாரத்தை பொறுத்துதான். அந்த நுழைவு சீட்டு அவருடைய கிருபையினால் தான் கிடைக்கிறது. அது ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறந்தவர்களுக்கு தான் கிடைக்கும். தன் இஷ்டப்படி வாழாமல் தேவ சித்தம் செய்து வாழ்பவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ராஜ்யம் தயாராக உள்ளது. அழைப்புதல் அனுப்பப்பட்டு விட்டது. நீங்கள் ஒரு சிறு குழந்தையைப் போல இன்று ஏற்றுக்கொள்வீர்களா? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்படுபவர்கள் சிலர். விரைந்து செயல்படுங்கள். ஆமென்.